சிக்கன் கறி சமைக்கும் போது செம்ம வாசனையாவே இருந்தாவே யாருக்கெல்லாம் பசிக்காதோ அவங்களுக்கு கூட பசி எடுத்துரும். அந்த அளவுக்கு ஒரு சிம்பிளான மெத்தடில் செம்ம டேஸ்டியான என்னோட ஸ்டைல்ல சிக்கன் கறி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? வாங்க. சிக்கன் கறிக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு சின்ன பால் நிறைய கடுகு எடுத்திருக்கேன். அப்புறம் நம்ம காரத்துக்கு தகுந்தமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி, 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லேசா பாத்தீங்கன்னா பெப்பர் சேர்த்திருக்கேன். அப்புறம் கலருக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் நான் சேர்த்திருக்கேன். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சமா நம்ம கஸ்தூரி மேத்தியும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மசாலா எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு சைட்ல வச்சிடலாம். இப்போ கடாய் எடுத்துக்கலாம். கடாயில ஆயில சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பட்டை, கிராமம், 2 வரமிளகா, அதுக்கப்புறம் சோம்பு 1/2 ஸ்பூன், அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் நான் சேர்த்திருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய ஆனியன் பாத்தீங்கன்னா ஒரு 3 ஆனியன் நைஸா கட் பண்ணி நான் சேர்த்திருக்கேன். லேசா ஆனியன் கலர் மாறினோடனே நம்ம சிக்கனையும் நம்ம சேர்த்துக்கலாம். சிக்கன் நம்ம சேர்த்தோடனே நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த மசாலா எல்லாமே இதுல சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா நம்ம இந்த மசாலாலேயே சிக்கனை நல்லா வேக விடலாம். அந்த மசாலால எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம நான் தக்காளி பாத்தீங்கன்னா ஒரு 3 தக்காளி பேஸ்ட் பண்ணி நான் சேர்த்திருக்கேன். அப்புறம் பெரிய ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்திருக்கேன். நீங்க பேஸ்டாவும் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கிட்டு மூடி போட்டு வேக விடலாம். கிரேவி இந்த அளவுக்கு வந்தோடனே நாம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். செம்ம டேஸ்டியான சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சிக்கன் கறி சாதத்து கூட, தோசை கூட, சப்பாத்தி கூடலாம் சாப்பிட்டு பாருங்க. நீங்க 2 சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு ஒரு 4-5 சப்பாத்தி சாப்பிடுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டியா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்லயும் சொல்லுங்க. பை பை.